இவர் வந்து இலங்கையிலிருந்து இந்த நிகழ்வுக்காகவே நமக்காக வந்திருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர், ஒரு ஆக்டிவிஸ்ட். தமிழகத்திலிருந்து மலையகத்திற்கு தமிழர்கள் போன வரலாறை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக இது தொடர்பான ஒரு அருங்காட்சியகத்தையே வந்து இவர் உருவாக்கியிருக்கிறாரு. ஐயா பே. முத்துலிங்கம் அவர்களை உங்களுடைய கரவொலிகளுடன் மேடைக்கு அழைக்கிறேன். பரதேசம் போன தமிழர்களின் பரிதாப பாடல்கள், மலையகம் நிலைமாற்றத்திற்கான ஆகிய நிகழ்வை வந்து இவர் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாரு. நிகழ்வில் அடுத்தது அழைக்கப்படுறவர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு சுதந்திர ஆய்வாளர், சுதந்திர போராட்ட ஆய்வாளர்னு எழுதி யாரும் அடிச்சிருக்கிறாங்க. சாதி குறித்து மிக முக்கியமான ஆய்வு செய்த இவரது குறிப்பிடும்படியான ஆய்வாக முதுகலத்தூர் பயங்கரம் நூலை குறிப்பிடலாம். இரட்டை வாக்குரிமை, அம்பேத்கர் கடிதங்கள் உள்ளிட்ட நூல்களை எழுதியும் தொகுத்தும் இருக்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் ரா. ஜெகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் உங்களுடைய கரவொலிகளுடன். நன்றி. பண்ணிடலாம், இந்த இது முடிஞ்சோன்னு பண்ணிடலாமா? யார் வெயிட் பண்ணுறேன்? சரி, ஓகே, ஐ இன்வைட் சம்மோன் தென் பண்ணலாம். அடுத்ததாக அழைக்க இருப்பவர், இவர் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து தினங்களின் குழந்தைகள், இரும்பு குதிகால், தாமசங்கரா, வாழ்வும் சிந்தனையும் எழுதியிருக்காரு. அப்புறம் ஏதிலி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. இலங்கை போரினால் பாதிக்கப்பட்ட அகதிகளானவர்களை அவங்களை குறித்து இலக்கியத்தில் தொடர்ந்து எழுதி வருபவர். இவரோட பிஹெச்டி ஆய்வு அதை பண்ணியிருக்கார். பொதுவாகவே இலங்கை தமிழர்கள் குறித்து போரில் தமிழர்கள் பட்ட அல்லல்களை படித்து பரிச்சயம் கொண்ட தமிழ் மக்களுக்கு அதன் உள்ள இருக்கிற இன்டர்செக்ஷனில் இருக்கிற அகதிகள் குறித்து தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரும் விஜிதரன் அவர்களை உங்களுடைய கரவொலிகளுடன் மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க மூவரும் ஒரு தலைப்பு குறித்து நம்ம மேடையில் பேச இருக்கிறாங்க. முதல்ல நான் பேச அழைக்கிறது வந்து தலித் இலங்கை தமிழர் எழுத்து என்கிற தலைப்பில் ஆ. ஜெகநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை இவ்வாறு பகுத்துக் கொள்கிறேன். தலித் எழுத்துலகின் ஊடாக இலங்கையை கண்டடைதல். ஏறக்குறைய மிக சுருக்கமான தரவுகளை வைத்து மட்டுமே இந்த உரையை நான் வைத்துக் கொள்கிறேன். தமிழில் இலங்கை குறித்தான பிரச்சனையை பேசப்படுவதற்கு மிக நீண்டமான புத்தகங்கள் அனைவரும் எழுதியிருப்பார்கள். ஆனால் தலித்துகள் இலங்கையில் எதுவாக இருந்தார்கள் என்பதற்கான விஷயத்தை தலித் இதழ், ரவிக்குமார் நடத்திய தலித் இதழ், அது ஃபஸ்ட்டு ஃபேஸ், அது 1997 அவர் 2004 வரை நடத்திய தலித் இதழ், அது ஃபஸ்ட்டு ஃபேஸ். அந்த இதழிலிருந்து ஒரு 2 கட்டுரைகள். அதற்கு பின்னாடி இது பாலசுப்ரமணியம் அவர் எழுதிய ஆதிதிராவிடன் இதழ் குறித்தான ஒரு கட்டுரை. பின்னர் எழில் இளங்கோவன் அருந்ததியர் இயக்கங்களின் வரலாறு, அதில் அவர் இலங்கையில் எவ்வாறு அருந்ததிய இயக்கங்கள் இருந்தது என்பது குறித்து எழுதியிருக்கிறார். இப்போது கொழும்பிற்கு, இலங்கைக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு வகையான பயணங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒரு பயணம் என்பது மட்டக்களப்புக்கு, இது மலையகத்திற்கு சென்றது. மலையகத்துக்கு சென்ற வரலாறு குறித்து ஏராளமான ஆங்கில கட்டுரைகள் உண்டு. ஆனால் கொழும்பிற்கு சென்ற வரலாறு என்பது மிக சொற்பமாகவே அது இருக்கிறது. கொழும்பிற்கு சென்ற வரலாறு எழில் இளங்கோவன் எழுதிய அருந்ததியர் இயக்க வரலாறு என்ற நூலையும், பாலசுப்ரமணியம் எழுதிய இது ஆதிதிராவிடன் இதழ் குறித்தான கட்டுரைகள் மட்டுமே இருக்கிறது. இப்பொழுது இது கொழும்பில் ஆதிதிராவிடன், அதாவது திருநெல்வேலி, பழைய திருநெல்வேலி, பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பறையர்கள் ஒரு புறம் பயணித்திருக்கிறார்கள். அதே மாவட்டத்திலிருந்து அருந்ததியர்கள் பயணித்திருக்கிறார்கள். அதே மாவட்டத்திலிருந்து இங்கே எழில் இளங்கோவன் தான் ஒரு சின்ன குறிப்பை கொடுக்கிறார். பறவர்கள் அந்த கொழும்பிற்கு பயணித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்படாத இன்னொரு குறிப்பு என்னவென்றால், தமிழகத்தில் நடந்த இது பஞ்சங்களின் போதெல்லாம், அல்லது தமிழகத்தில் தமிழகத்தில் நடக்கும் சாதி முரண்பாடுகள் ஏற்படும் போதெல்லாம் இது அவர்கள் வளமையாக இருக்கக்கூடிய இலங்கையை நோக்கி இது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் சென்றார்கள் என்று 1975 பஞ்சம் பசி என்ற ஒரு
சிறு நூலில் வந்து ஒரு ஒரு மிக அழுத்தமான குறிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1975லும் இங்கே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. 1975இல் இலங்கை என்பது வளமான நாடாக இருந்திருக்கிறது. அப்போ 1975இல் இருந்த அந்த பஞ்சத்தை காத்து கொள்வதற்காக திருநெல்வேலி பரப்பில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் ஏராளமான பேர் வந்து கொழும்பிற்கு, இலங்கைக்கு, அதாவது விவசாய வளமை மிகுந்த இலங்கையை நோக்கி அவர்கள் சென்றார்கள் என்ற குறிப்பே இருக்கிறது. ஆக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நூலினுடைய இடத்தை இருந்து முன்னோக்கி பார்த்தால் தமிழகத்தில் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் கொழும்பிற்கு இவர்கள் சும்மா பாஸ்போர்ட் இல்லாமல் வந்து போர்ட்டிலேயோ அல்லது வேறு எதிலேயோ அவர்கள் வந்து சென்று வந்திருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. அந்த விதத்தில் அவ்வாறு சென்றவர்கள் என்ன வேலை செய்தார்கள்? பறையர்கள் அங்கு பட்லராக வேலை செய்தார்கள். வெள்ளைக்காரனுடைய துறைத்தனத்தினுடைய வீடுகளில் வேலை செய்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் வேலை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு வேலை செய்த அந்த பட்லர் எல்லாம் ஒன்றிணைந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் வந்து ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த சங்கத்தின் வாயிலாக அவர்கள் வெளியிட்ட இதழ் வந்து ஆதி திராவிடன் இதழ். அந்த ஆதி திராவிடன் இதழ் வந்து ஏறக்குறைய கொழும்பினுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதை காட்டிலும், கொழும்பில் தலித்துகளுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதை காட்டிலும், ஈழத்தில் தலித்துகளுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதை காட்டிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுடைய பிரச்சனை மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக மதம், கல்வி குறித்தெல்லாம் பாலா எழுதியிருக்கிறார். அரசியல் பிரச்சனையாக அவர்கள் கூமாப்பட்டியில் ஒரு மதமாற்றம் நடந்திருக்கிறது. அந்த மதமாற்றம் நடந்ததை பற்றி அவர்கள் வந்து வரவேற்று அந்த ஆதிராவின் இதழில் எழுதியிருக்கிறார்கள். அதை போன்று கல்லலில் 1919இல் தலித்துகள் வந்து சட்டை போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு கட்டளை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1919 இதழ் அதனுடைய ஓராண்டு காலமாகவே அந்த பிரச்சனையை எடுத்து எழுதி அதை அரசுக்கு கொண்டு சென்று அதை விவாதித்து அது நீதிமன்றத்தில் இவ்வாறு இந்த சமூக சட்டத்தை இட்டுவிடக்கூடாது என்பதை அவர்கள் ஓராண்டு போராட்டத்தின் வாயிலாக அந்த ஓராண்டும் ஒவ்வொரு இதழிலும் அதை எழுதி கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆகவே இரண்டும் எனது வாசிப்பில் மிக முக்கியமான பகுதியாக நான் பார்த்தேன். அதற்கு பின்னர் அவர்கள் மிக முக்கிய வேலையை செய்தார்கள். ஏறக்குறைய பெருமாள் அவர் பாளையங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய தலவாய்புரத்தைச் சேர்ந்தவர். அங்கே ஒரு ஆரம்ப பள்ளியை உருவாக்கியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல திருப்பணி கரிசல் குளம், இந்த மாதிரியான மொத்தம் ஒரு 5 ஆரம்ப பாடசாலைகள் இலங்கையிலிருந்து இலங்கைக்கு பிழைக்க சென்ற, அது கொழும்புக்கு பிழைக்க சென்ற பறையர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது வந்து பறையர்களுடைய வரலாறாக ஒன்று உருவாயிருக்கிறது. கொழும்பில் வேலை செய்த பறையர்களுடைய மூலதனம் என்பது தமிழகத்திற்கு வந்து அது ஒரு கல்வி நிலையமாக மாறியிருக்கிறது. அதற்கு அருந்ததியர்களும் கொழும்பிற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அருந்ததியர்களுக்கும் பறையர்களுக்கும் தொடர்பு இருந்ததாக எந்த இடத்திலும் குறிப்பு இல்லை. அவர்களும் ஒரு பத்திரிகை இன எழுச்சி என்ற பத்திரிகையை நடத்தியிருக்கிறார்கள். 1944 இன எழுச்சி என்ற பத்திரிகையை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து முதலாக அங்கே வந்து அருந்ததியர் மகாஜன சங்கம் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த சங்கம் வந்து 2ஆக உடைகிறது. அந்த உடைவதற்கு காரணம் திருவள்ளிபுத்தூரில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என்ற ஒரு சிறு ஒரு ஒரு தென் திருப்பதி என்று சொல்வார்கள். அந்த தென் திருப்பதியில் அவர்களுக்கு ஒரு மண்டகப்படி என்பது உண்டு. அந்த மண்டகப்படியில் ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அந்த அருந்ததியர் மகாஜன சங்கம் வந்து கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயு என்ற ஒரு கிறிஸ்தவ அருந்ததியர் இருந்திருக்கிறார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த எதிர்ப்பு தெரிவித்தின் வாயிலாக மத ரீதியான சிக்கல் ஏற்பட்டதன் வாயிலாக அவர்கள் வந்து அந்த சங்கம் 2ஆக பிளந்து அருந்ததிய லீக் என்ற ஒரு சங்கத்தை ராஜகோபால் என்பவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த ராஜகோபாலுடைய விஷயம் வந்து என்னென்னா, அவர் காந்திய பின்புலத்திலிருந்து செஞ்சிருக்கிறார். அவர் வந்து கல் குடிக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் மதுவிற்கு எதிரான போராட்டத்தை அங்கு மேற்கொண்டிருக்கிறார். இனிமேல் என்னுடைய உரையுடைய பிற்பகுதியில் ஒன்று வரும். ஈழத்தில் இருக்கக்கூடிய தலித்துகள் கல் இறக்குவதற்கான உரிமை வேண்டும், அதற்கான வரிகளை போடக்கூடாது என்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். கொழும்பில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் கல் குடிக்கக்கூடாது என்ற போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள், தீர்மானம் போடுகிறார்கள். ஈழத்தில் இருக்கக்கூடிய தலித்துகள் கல் இறக்க வேண்டும், அந்த வரி வந்து மிக அதிகமாக போடக்கூடாது. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனுங்கிறத விட 2 வகையான தீண்டத்தகாதவர்கள் தங்களுக்குள் உரையாடலை மேற்கொள்ளாத விளைவினுடைய ஒரு புள்ளியாக இதை சொல்லலாம்.
அடுத்தபடியாக இது திராவிட இயக்க பின்புலத்திலிருந்து அங்கே வந்து தமிழ்நாடு அருந்ததியர் ஊழியர் சங்கம் என்று ஒரு சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்திலிருந்து இரவு பாடசாலை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்திலிருந்து தான் இன எழுச்சி என்ற ஒரு பத்திரிகை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஒரு சங்கம் உருவாகிறது, அது சமத்துவ சமாஜம். சமத்துவ சமாஜம் வந்து இடதுசாரி பின்புலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சங்கம். அந்த இடதுசாரி பின்புலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சங்கத்தில் பாரதி என்பவர் அந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கிறார். அவர் வந்து இடதுசாரி தொடக்க கால இடதுசாரிகள் ஒருவராக இருந்திருக்கிறார். அவர் வந்து சோவியத் யூனியனில் நடந்த தொழிலாளர் கூட்டத்தில் இங்கிருந்து இலங்கை சார்பாக இலங்கை பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் சங்கத்துடைய தொடக்க தலைவர்கள் அவரும் ஒருவராக இருந்திருக்கிறார். ஆக இந்த 3 சங்கங்களும் இணைந்து அகில இலங்கை அருந்ததியர் சங்கம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அதுவே தன்னோடு பிளந்து கொண்டு அருந்ததியர் அகில இலங்கை அருந்ததிய அரிஜன சங்கம் என்று வேலாயுதம் என்பவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன ஒரு இதுனா, கொழும்பில் இருந்த வேலை செய்த 2 தீண்டத்தகாத அமைப்பு இது சாதிகளை சேர்ந்த சங்கங்களும் தங்களுக்குள் கொள்வினை கொடுப்பதற்கான குறிப்புகள் இல்லை. ஒருவேளை இருந்தால் பின்னர் அதை ஆய்வுக்கு மேல்நிலை ஆய்வுக்காக வைத்துக் கொள்ளலாம். இந்த ஈழம் பற்றியான இன்னொரு விஷயத்தில் மிக முக்கியமான கட்டுரை தலித்தில் வந்து ரவிக்குமார் எழுதியிருக்கிறார். ஈழம் குறித்தான அது வந்து இது தமிழ் வாசகர்களுக்கு மிக முக்கியமான கட்டுரையும் கூட. அந்த கட்டுரை என்பது ஏறக்குறைய அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அது வந்து இது வெளிவந்து அது இலங்கையிலிருந்து திருப்பி கொழும்பிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆங்கில ஜேர்னலில் வந்து அது மிக விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள்ளேயே விவாதிக்கப்பட்ட ஒரு கட்டுரை. அது இந்த 2 பிரச்சனையும் என்ன செய்யணும்னு சொன்னால், இது தலித் இதழினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதோடைய தொடக்க இதழிலே வந்து எழுதுகிறாங்க. தொடக்க இதழிலே ஒரு கட்டுரை போடுறாங்க. இது இலங்கையில் அருந்ததியர் சமூகம், அருந்ததியர் மீட்பு முன்னணியும், உள்ளாட்சி சபை தேர்தலும், கோமதிங்கிற ஒருத்தருடைய கட்டுரையை சரிநிகரில் வந்த கட்டுரையை எடுத்து, கொழும்பிலிருந்து வந்த கட்டுரையை எடுத்து அதை ரவிக்குமார் போடுகிறார். அதில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நகரசபை தேர்தலில் 150 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நகரசபை தேர்தலில் வந்து இங்கே வந்து ஒரு அருந்ததியர் கூட அங்கே வந்து இல்லை என்ற ஒரு விஷயத்தை போடுறார். இதை வந்து ஆனால் நவசமாஜ கட்சியின் சார்பாக இப்போ இந்த கட்டுரை வந்த காலகட்டம் 1997. நவசமாஜ இதுக்கு முன்னர் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வந்து சண்முகம் ஜீவரட்னம்ங்கிற ஒரு அருந்ததியர் வந்து அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சக்கிலியன் கூட சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார் என்ற பேச்சு பலமாக இருந்திருக்கிறது. இது குறித்து அவர் வந்து ரொம்ப மனவர்த்தப்பட்டிருக்கும் போது அன்னைக்கு இருந்த அந்த நவசமாஜ கட்சியை சேர்ந்த வாசுதேவ நாணயக்கரா, விக்கிரபாகு கருணாரத்னா சொல்கிறாங்க, இது வந்து நீங்கள் வந்து சமாஜத்தின் பெயரால் நீங்கள் வந்து உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கீங்களே ஒழிய சாதியின் பேரால் அல்ல, இதெல்லாம் நீங்கள் பெருமைப்படுங்க, நாங்கள் உங்களை கொண்டு வருவதில் பெருமைப்படுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த 1997 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 9 பேர் போட்டிடுறாங்க. அந்த 9 பேர் போட்டியிடுவதிலையும் தமிழ் அமைப்புகள் எதுவும் இது தாழ்த்தப்பட்டவர்களை பிரதிநிதிப்படுத்தலாம். ஆனால் கொழும்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு 9 பேரை வந்து பிரதிநிதிப்படுத்துது. குறிப்பாக நவசமாஜ கட்சி வந்து ஒரு 9 பேரை வந்து பிரதிநிதிப்படுத்துது. அதே கட்டுரையில் பிரேமதாசா வந்து அருந்ததியர்களோடு மிக நெருக்கமான உறவோடு இருந்தார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்கிறது. இப்போ இங்கே இந்த கட்டுரை என்ன சொல்லணும்னு சொன்னால், குறிப்பாக தமிழ்நாடு அருந்ததியர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து விட்டார்கள். ஆனால் அது குறித்தான பேச்சை எழிலங்கோன் செய்யவில்லை. 1978 சிரிமாவோ பண்டாரநாயக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய இது இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய இது தமிழர்கள் அனைவரும் இந்தியர்கள் அனைவரும் செல்லலாம் என்று வரும்பொழுது ஏராளமான பறையர்களும் அருந்ததியர்களும் அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்து விட்டார்கள். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், 1997 காட்சி மாறுகிறது. அங்கு அருந்ததியர் தெலுங்கு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி உருவாகிறது. அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அடையணும், அது நல்லா வளரணும்னு சொல்லி பிரேமதாசா ஏராளமான இது உதவிகள் என்பது செய்கிறார். ஏன்னா பிரேமதாசா வந்து அங்கே வந்து ஒரு அருந்ததியர் குடியிருப்பில் தான் பிறந்திருக்கிறார். அங்கே வந்து வாழைத்தோட்டம் என்ற ஒரு அருந்ததியர் குடியிருப்பில் தான் பிறந்திருக்கிறாரு. ஏறக்குறைய அவனு ஒரு சலவை தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஸ்ரீலங்கா தெலுங்கு தேச கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து அவர் பின்புலத்திலேருந்து நல்லா பேக்கப் பண்ணி உருவாக்கி கொண்டுக்கிறார். அப்போ சூழலில் வந்து தமிழ் அருந்ததியர் ஊழியர் சங்கம் என்கிற சொல் என்பது மாதிரி ஸ்ரீலங்கா தெலுங்கு தேசம் கட்சி என்பதான ஒரு ஷிஃப்ட் என்பது அங்கே வந்து மாறுது. இன்னொரு கட்டுரை வந்து ஈழம் தென்னாசிய சாதி அமைப்பிலிருந்து தலைகீழ்
மாறான மலையக சாதி ஜெயபாலன் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த கட்டுரையில் மிக அதிகமாக அவர் வந்து பேசுகிறது வந்து இல்லாமல் மலையகத்தை பற்றி பேசுவதை விட அவர் வந்து வர்க்க பிரச்சனைகளோடையே கொண்டு போய் சேர்றதுனா மலையக பற்றின ஒரு நல்ல புரிதலை இதில் கொடுத்துருக்க முடியும். இப்போ இது ரெண்டுமே சரிநிகரில் இருந்து வந்த கட்டுரையினுடைய மறுபதிப்பு. இப்போ நேரடியாகவே என்ன ரவிக்குமார் வந்து இப்போ களத்துக்கு வர்றார். இப்போ தலித் மே ஜூலை 20 இது ஈழம் தீண்டாதோர் பிரச்சனை தீர்வு என்னன்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதில் தொடக்கமே இப்படி தான் தொடங்குறார். வாயிலேயே ஜனநாயகம் பேசி வரும் யூஎன்பி தலைவர்கள் 1981 தன்னுடைய அதிரடி காடையர்களை அழைத்து வந்து தென்கிழக்காசியாவிலேயே இது சிறப்புற்று விளங்கிய யாழ் நூலகத்தை எரித்து சுடுகாடாக்கினார்கள். அதே காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கு அண்மித்த எழுது மட்டுவாள் என்ற சிற்றூரில் பள்ளிக்கு சென்ற தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தைகள் புத்தகம் கொப்பிகளை பிடுங்கி சாதி வெறியர்கள் அவற்றை தீட்டு கொளுத்தினர், மாணவர்களை மிரட்டினர். ஒன்றை கடுமையாக கண்டிக்கும் தமிழ் சமூகம் மற்றொன்றை கண்டுகொள்ளாமல் மூடி மறைத்தது ஏனோ. இது வந்து ஜீவானுடைய ஊரார் வரைந்த ஓவியத்தில் உள்ள ஒரு இது. அதை எடுத்து நேராக தூக்கி போகிறார். அது மிக அற்புதமானது. அதிலே அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், என்ன இது சொன்னார், உங்களோட ஃபிலாசபி எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஆறுமுக நாவலேருந்து உங்கள் ஃபிலாசபி இருக்குங்கிறார். இப்போ ஆறுமுக நாவுடைய ஃபிலாசபி தான் என்னன்னு சொன்னான்னா, பறையும் பெண்ணும் பஞ்சமரும் அடிவாங்க பிறந்தவை. இதுதான் அவருடைய ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியில் இருந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய தமிழ் தேசியங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அங்கே உருவான எந்த இயக்கங்களும் கிறிஸ்தவ அமைப்புகளோ அல்லது வேறு எந்த நவீன அமைப்புகளோ ஒரு புதிய சங்கங்களை துவங்கி அங்கே வந்து ஒரு நவீனத்தை கொண்டு வராத போது 1944 செப்டம்பர் மாதம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து முதலாக வந்து இது ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் என்பது தொடங்கியது என்பதற்கான ஒரு குறிப்பை அவர் வந்து கொடுக்குறார். 1944 செப்டம்பர் மாதம் 26 யாழ்ப்பாணத்தில் உள்ள வில்லூன்றி மயானத்தில் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு மூதாட்டியின் உடலை தகனம் செய்ய முயன்ற போது சாதி வெறியர்கள் துப்பாக்கியால் சுட்டு முதலி சின்னத்தம்பி என்ற தாழ்த்தப்பட்டவரை கொண்டனர். அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தோன்றியது தான் துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறார். இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அவர் ஒன்றை மட்டும்தான் கூறுகிறார். அது இப்போ இது பின்னாடி இடதுசாரி கட்சிகளோடு தீண்டாமை ஒழிப்பு குறித்தான வேலைகளில் ஈடுபட்ட போது ஏராளமான துப்பாக்கி சூடுகள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. இப்போ முதல்ல அங்கு வந்து ஒடுக்கப்பட்டோர் தமிழ் ஊழியர் சங்கம் இது உருவாக்கப்பட்டது 1927. இது என்னன்னு சொன்னால் 1949 தான் தமிழரசு கட்சி என்பது உருவாக்கப்படுது. சாதி இந்து தமிழர்கள் தங்களை தலைவர்களாக உருவாக்கி கொள்வதற்கு முன்பே இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சங்கம் வந்து அங்கே வந்து உருவாக்கப்படுது. இந்த அமைப்பு வந்து 1922 முதல் மாநாடு போகுது. இந்த அமைப்பை ஜனபோதினி என்ற ஒரு பத்திரிகையும் நடத்துகிறது. இந்த பத்திரிகை வந்து இது 1928 நடத்தப்படுகிறது. இது முதல் ஆண்டுடைய தீர்மானம் வந்து சம ஆஜனம் சம போஜனம். இது வேற ஒன்றும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு இது சரியான இது ஒரு இடமும் ஒரு உணவும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சாதி பிள்ளைகளை போன்று கொடுக்கணும் என்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இப்போ 1928 சர்வஜன வாக்குரிமை என்பது ஒன்று கொடுக்கப்படுகிறது. இப்போ அனைவருக்குமான வாக்குரிமை, வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமை என்பதில் அங்கே வந்து பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் இது வாக்குரிமை கொடுக்கப்பட்ட போது தலித்துகளுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுகிறது என்ற ஒரே காரணத்துக்காக சு நடேசன் என்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது அங்கே வாக்குரிமையே கொடுக்கக்கூடாது, வாக்குரிமையே வேண்டாம், முதலில் இருந்த மாதிரி பணக்காரர்கள் தான் வாக்களிப்பு போன்று அந்த முறையை தொடரட்டும் என்று அவர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக சமூக கட்டுப்பாடு விதிக்கப்படுது. அதான் முக்கியம். இங்கே இப்போ சர்வஜன வாக்குரிமை கொடுத்தது கலோனியல் கவர்மெண்ட். இப்போ கலோனியல் கவர்மெண்ட் கொடுத்ததனுடைய விளைவாக என்ன நடக்குன்னு சொன்னால், இது இவனுக்கு வந்து இப்போ வாக்குரிமை வரைக்கும் அவன் கொடுத்துட்டான், இனி அவன் வந்து வெளியில் வந்துடவே கூடாது, அடக்குமுறை என்பதை மிக அதிகமாக்க வேண்டும் இல்லை. பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, அரை நிர்வாணமாக பெண்கள் இருக்க வேண்டும், நகை அணியக்கூடாது, தாலி அணியக்கூடாது, உயர் சாதியினர் பயன்படுத்தும் பெயர்களை தமது குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, குடை பிடிக்கக்கூடாது, பிணத்தை எரிக்கக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, பொது கிணற்றில் நீர் அள்ளக்கூடாது, பேருந்தில் அமர்ந்து பயணம் செய்யக்கூடாது, பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்கக்கூடாது. இது ஏறக்குறைய 1919 இங்கே கல்லல்ல ஏற்பட்ட தீர்மானத்தை போன்று தமிழ்நாட்டில், அதற்கு பின்னர் 1931, 32 முகவி மாவட்டத்தில் ஏற்பட்ட தீர்மானத்தை போன்று ஏறக்குறைய இதுவும் மிகவும் இணைஞ்சு நிற்குது. இப்போ 1930, இந்த தீர்மானங்களை எதிர்த்து தொடர் போராட்டம் வந்து ஈழத்தில் நடந்திருக்கு, யாழ்ப்பாணத்தை சுற்றி வந்து நடந்திருக்குது.
1943 வட இலங்கை ஒடுக்கப்பட்டோர் தமிழர் மாநாடு வந்து ஒன்று கூட்டப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த தாழ்த்தப்பட்டவருடைய தனித்த அடையாளம் என்பது, தனித்த இது என்பது எங்கே வந்து அது விடுபடுதுன்னு சொன்னால், தமிழ் தேசிய கட்சி என்பது போர் என்பது உருவாகும் போது இயல்பாகவே தாழ்த்தப்பட்டுடைய கட்சியும் தாழ்த்தப்பட்ட உணர்வுகளும் இது கைவிடப்படுகிறது. அதற்கு பின்னர் அனைவரும் ஒற்றை நோக்கியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் 2002 பிரபாகரன் படைகளில் அனைத்தும் பறையர்கள், இது தலித்துகள் அதிகம், ஈழத்தினுடைய விடுதலைப்புடைய படைகளில் தலித்துகள் அதிகம். ஆனால் 2002 நடந்த பேட்டியில் பிரபாகரன் கூறுகிறார், தலித் பிரச்சனை பற்றி மட்டும் பேசுவதற்கு எதுவுமே பேசலை. அவர் வந்து மலையக பிரச்சனை பற்றி பேசப்படும் என்று கூறுகிறார். இது இலங்கை முஸ்லீம்கள் குறித்தான பிரச்சனை, ஈழ முஸ்லீம்கள் குறித்தான பிரச்சனை குறித்து நாங்கள் ஒரு குழு அமைத்து பேசுவோம் என்று கூறுகிறார். படைகளில் அதிகமாக உள்ளவர்களும் மிக அதிகமான பிரச்சனைகளை சமூக தளத்திலிருந்து பெறுபவர்களுமான தலித் பிரச்சனைகளை பற்றியோ, தலித்துகளுக்கு கல்வி கொடுக்கப்படும் என்பது பற்றியோ, சுதந்திர ஈழத்தில் தலித்துகளுக்கு வந்து கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்பது குறித்தோ, அல்லது வந்து அரசியலில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்பது குறித்தோ பிரபாகரன் மௌனமாக இருந்தார். ஒரு விதத்தில் ஈழம் என்பது அது சாதி இந்துக்களுடைய கூடாரமாக அப்பொழுதும் இருக்கிறது. ஒருவேளை இது தெரியாது, இப்போது என்ன இருக்கிறது என்பது குறித்தான விஷயங்கள் மேலாய்வு கூறியது. நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் ஆ. ஜெகநாதன் அவர்களுக்கு. இரண்டாவது போரை துவங்கி வைத்திருக்கிறார்.